ஓகே காய்ஸ், இந்த கோர்ஸ் படித்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். வேர்ல்டில் உள்ள மோஸ்ட்லி எல்லா கம்பெனியுமே டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட பக் பவுண்டி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பாப்புலரான திங்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் பிளே ஸ்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, லேண்ட்லைனாலும் அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சமாச்சும் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இல்லைன்னா ஜியோமி கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்ஐ ஃபோனு, எம்ஐ டிவி, இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாட்டினா அமேசான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அமேசான் வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம், ரொம்பவே பாப்புலரானது. அதே மாதிரி ஃபேஸ்புக் கம்பெனி தெரியாதவங்க இருக்கவே முடியாது மோஸ்ட்லி. ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் படித்த நாலேஜை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி சைட்ஸில் போய் நீங்கள் பக்கு தேடலாம். பக்கு தேடினீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டா என்ன தருவாங்க அப்படின்னா மணி தருவாங்க. ஸோ எவ்வளோ மணி தருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் கீழே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறதுலேயே ரொம்ப லோவான ஒரு பக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மினிமம் உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க அப்படின்னா $100. பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க லோ அப்படின்ற கேட்டகரிக்கு $100. ஸோ கொஞ்சம் மீடியம் அப்படின்னா $400. அந்த பக்கு ஹை லெவல்ல இருந்துச்சுன்னா $1000. ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சுன்னா $3000. அது வந்து ஸ்கோப்பை பொறுத்து மாறும். இந்த ஸ்கோப்புக்கு இது பிளே ஸ்டேஷன் 4ல நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா $50,000 ஹைக்கு, அதாவது கிரிட்டிக்கலுக்கு. ஹைக்கு $10,000, மீடியம்க்கு $2,500, லோக்கு $500. ஒவ்வொரு ப்ரோக்ராமை பொறுத்தும் ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தும் அந்த கம்பெனி எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்றத பொறுத்தும் இந்த மாதிரி அமௌண்ட் மாறும். பிளே ஸ்டேஷன் ரொம்ப சம்பாதிக்கிறான், அதனால இந்த மாதிரி. ஃபேஸ்புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமே $500,000 அந்த மாதிரி போகும். அமேசான் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. ஜியோமி போய் பார்த்தோம் அப்படின்னா போட்டிருப்பாங்க. இங்க என்ன போட்டிருக்காங்கன்னா மினிமம் பவுண்டி $80 to $100, அதுக்கப்புறம் சிவியாரிட்டி பொறுத்து வந்து பவுண்டி ஏறும் அப்படின்ட்டு சைட்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ரீசெண்டா பார்த்தீங்கன்னா $6,000 பே பண்ணியிருக்காங்க பவுண்டியில. அதே மாதிரி அமேசான் போனோம் அப்படின்னா அவங்களும் போட்டிருக்காங்க மினிமம் $100, $500, $2,500, $15,000 இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ஏற்ற மாதிரி போடுவாங்க. நீங்க எந்த கம்பெனி வேணா போங்க, மினிமம் வந்து ஆவரேஜா எவ்வளோ இருக்கும்னா $100. ஸோ நீங்க கரெக்டா கத்துக்கிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் லெவல் பக் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு $100 அமௌண்ட் கிடைக்கும். நம்ம கன்வர்ஷன் போட்டு பார்ப்போம். ஜஸ்ட் $100 in rupees அப்படின்னு போட்டோம் அப்படின்னா மினிமம் நீங்க ஒரு $100 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா அதோட இந்தியன் ருபி கணக்கு படி பார்த்தோம் அப்படின்னா $7,470 மினிமம் லெவல் பக் கண்டுபிடிச்சாலே. அதே இது கொஞ்சம் ஆவரேஜா $250 போட்டீங்க அப்படின்னா $18,000, $500 போட்டீங்கன்னா அப்படியே அமௌண்ட் என்ன சொல்றது ஏறிட்டே போகும், $37,000. ஸோ $1,000 போட்டோம் அப்படின்னா ₹74,000. இந்த மாதிரி உங்களுக்கு ஏர்னிங் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லான்ச் பண்ண கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நாலேஜ் மட்டும்தான் வரும். பட் இந்த கோர்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து படிக்கலாம், படிச்சுட்டு அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களா ஓனா சம்பாதிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அமௌண்ட் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருப்பேன் ரெகுலரா. ஸோ நீங்களே என்ன பண்ணலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பண்ணலாம், இல்லாட்டி ஜாப்ல இருந்தீங்கன்னா பார்ட் டைமா அதை பண்ணலாம். உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்களே வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்க ஜாப்கே போக தேவையில்ல. வீட்டில் இருந்துட்டு மாசம் ஒரு $500-1000 சம்பாரிச்சிங்கனாலே $70,000 $80,000 சேலரி வரும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் நான் சொல்றேன். இது என்ன பிளாட்ஃபார்ம், இதுல எப்படி பக் கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கோர்ஸ்குள்ள போக போக டீட்டெயில்டா சொல்லி தருவோம். ஸோ டோன்ட் வரி கைஸ். ஜஸ்ட் கோர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட அவுட்கம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயத்த நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு கோர்ஸ் படிச்சிருவாங்க, அதுக்கு அடுத்த நாளே எனக்கு டாலர் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது கண்டிப்பா நடக்காது. யாரா இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் சரி, ஒரு நாள்ல எதுவுமே நடக்காது. ஸோ மினிமம் 1 month நீங்க வந்து கரெக்டா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் காலையில கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஈவினிங் $1000 வேணும், அடுத்த நாளே $1000 வேணும் அப்படின்னா அப்படிலாம் யாராலையும் சம்பாதிக்க முடியாது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 monthல நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இன்கேஸ் லக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொதல் 1 வீக்லேயே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் பக் கண்டுபிடிக்க எனக்கு வந்து 28 நாள் ஆச்சு. இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் படித்து அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைவாக போய் ஒரு வெப்சைட்டில் பக் கண்டுபிடிச்சு சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போதான் நம்ம புதுசாக ஒரு ஃபீல்டு கேள்விப்படுறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கு, படிக்க ஆரம்பிக்கிறோம். படிச்சது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் லைவான சைட்ஸ்லாம் போய் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். 1 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுவும் சும்மா வெயிட் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இருந்தால் உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். அப்படி எனக்கு மணி இன்ட்ரெஸ்டடாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபீல்டில் நாலேஜ் நிறையா டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெனட்ரேஷன் டெஸ்டர் இல்லாட்டி செக்யூரிட்டி ஃபீல்டுன்னே சொல்லி சைபர் செக்யூரிட்டி அந்த டொமைனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப்ஸ் அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் நாலேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்டகரிக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கோ எல்லா ஆஃபீஸ்லேயும் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி வேலைக்கு வச்சுருப்பாங்க எல்லா டாப் கம்பெனிலையும். அப்போ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்யூம் இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சைட்ல வேணும்னே ஒரு பக்கை வச்சுட்டு இதுல இருக்க பக்கை கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி லைவா சொல்லுவாங்க. அப்போ நீங்க லைவா கண்டுபிடிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி உங்களை வேலைக்கு எடுப்பாங்க. ஸோ அப்போ மெயினா என்ன இருக்கணும், உங்ககிட்ட நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மற்ற கோர்சஸ்க்கும் நம்ம கோர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மோஸ்ட்லி 99% எங்கேயுமே தமிழ்ல இல்லை. ஸோ நாங்கள் பியூரா தமிழ்ல ரெடி பண்ணி தரோம். அண்ட் எல்லா இடத்துலையுமே ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தரல, எடுத்தோடனே கான்செப்ட்குள்ள போயிடுறாங்க. ஒரு பிகினரா புதுசா ஒருத்தவங்க ஃபீல்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி தரல. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தர போறோம். இப்பதான் உங்ககிட்ட வெறும் கம்ப்யூட்டர் மட்டும் இருக்கு, நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி நாங்க சொல்லி தர போறோம். அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறோம்.